வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தினசரி பயன்படுத்துகிற டேட்டா அதாவது நெட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த நெட்டோட யூசேஜ் எப்படி நம்ம நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணலாம்ன்ற மெத்தட் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்குறோம். இப்போ இதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஷோ ஆகலை. நான் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் எவ்வளோ டேட்டா பேலன்ஸ் இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இடத்துக்கு ஏற்ற போல் நான் சிக்கனமாக யூஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1.5 ஜிபி டேட்டாக்குள்ளே எப்படி நான் பயன்படுத்தணுன்றதை பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லலாம்ன்ட்டு இந்த வீடியோ. இன்டர்நெட் டேட்டாவோட நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணலாம்னு மெத்தட் தாங்க பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்றதை பார்த்தலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ்ன்ட்டு பாருங்கள். இது வருது பாருங்கள், டேட்டா யூசேஜ்ன்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த ஆப் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டா எடுக்கிறாங்கன்ட்டு இதில் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த ஆப்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய பேக்ரவுண்ட்லேருந்து டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து போகுதுன்ட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மூலிமா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸோட நோட்டிஃபிகேஷன் எப்படி செட் பண்ணலாம்னு பார்த்துலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே வந்துக்கோங்க. உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் செக்யூரிட்டின்னு டைப் பண்ணுங்கள். அதை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மொபைலில் ஆப்பாகவே இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் செக்யூரிட்டின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் நார்மல் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் தாங்க இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபியூச்சர்ஸ்ன்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட்டா யூசேஜ்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. அது மேலே நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணதும் நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அது பார்த்து படிச்சுட்டு அக்ரீட் கொடுத்துக்கோங்க. அக்ரீட் கொடுத்ததும் நார்மல் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் தாங்க காட்டுது. இதில் அது ஷோ அது பாருங்கள், யூசேஜ் டுடேன்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்தளவு நம்ம டேட்டாஸ் பயன்படுத்தியிருக்கோமோ அதோடைய டேட்டாஸோட அளவு இதில் ஷோ ஆகுங்க. அதுக்கு ஷோ ஆகுது பாருங்கள். 1.62 ஜிபி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு அதில் காட்டுது பாருங்கள். இந்த செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் போனதுனால வந்தது. ஸோ நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செட் பண்ணலாம்ன்ற மெத்தட் பார்த்துக்கலாங்க. இப்போது இந்த பேஜ் வருது இல்லைங்களா, அது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கியர் ஐக்கான் இருக்கும். அது மேலே டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் எப்படி ஓப்பன் ஆகுன்றதை காட்டுறேன். மேலே கியர் ஐக்கானை கிளிக் பண்ணதும் இது போல் தாங்க ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டேட்டா யூசேஜ் இன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷனை தாங்க இப்போ கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளே நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த எனபிள் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிவிடுங்க. அதை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்கும். அதை நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்டாப்ஸ் அதாவது மொபைலோட ஸ்டேட்டஸ் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். நம்ம இன்றைக்கி தேதியில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோன்றது அதிலே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய டேட்டாஸை எப்படி சேவ் பண்ணணுன்ற மெத்தடும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த அதாவது இன்னி தேதியில் என்னென்ன ஆப் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஆப்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து தேவையில்லாத ஆப்ஸ்னால் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லை சார் நான் கம்பல்சரி அதை யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. ஓகேங்களா. அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தாலுமே கூட பேக்ரவுண்டில் ஆப் ரன்னிங்கில் இருக்கிறதுனால டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஆப்புமே ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. இதை நம்ம செய்கிறது மூலிமா நம்மளுடைய டேட்டாஸ் அதிகமாக ரெடியூஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவிர்க்கலாங்க. நம்மளுடைய டேட்டாஸை சேவ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் டேட்டா சேவ் மூடுனே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதனை எனபிள் பண்ணுற போல் தான் இருக்கும். இந்த செட்டிங்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் சர்ச் பண்ணாலே வந்து கிடச்சிருங்க. டேட்டா வந்து சேவிங் மூடுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டேட்டா சேவர்னே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் கிடைக்கலனாலும் நீங்கள் அந்த சர்ச் பாக்ஸ்லேயே சர்ச் பண்ணிக்கலாங்க.